ஏன் தொல்காப்பியம்னு ஒரு நூல் பழசு. அதில் முதல் சுவையே என்னன்னு சொல்லுதுன்னா நகைச்சுவை தான் சொல்லுது. நகையே அழுகை அப்படின்னு வரிசையாக கொண்டு வராங்க. அந்த நகைங்கிறது அதே மாதிரி திருக்குறளில் கூட நகைச்சுவை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சிரிப்பவர்களுக்கு தான் உலகம் ஒளிமயமாக இருக்கிறது, அல்லாதவர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் இருட்டு. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சிரிக்கிறோம். ஔவையார்னு ஒரு புலவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி எந்த இடம் நல்ல இடம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அருமையான மலை பிரதேசமா, கன்னியாகுமரி மாதிரி கடல் பிரதேசமா, தஞ்சை மாதிரியான வயல் பிரதேசமா, எந்த இடம் நல்ல இடம்? அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் நினைக்காத, எங்கே மனுஷன் நல்லவனோ அந்த இடம் நல்ல இடம். நாடாகன்றோ காடாகன்றோ அவளாகன்றோ மிசையாகன்றோ எவ்வழியாடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நல்லனே. எங்கே மனுஷன் சந்தோஷமா நல்ல மனுஷன் இருக்கானோ அந்த இடம் அருமையான இடம். அந்த இடம் எங்கே தேடுறது அப்படின்னு கேட்குறோம். எங்கேயுமே தேட வேண்டாம், அது நம்ம கூட தான் இருக்குது. அந்த நல்ல இடத்த என்ன செய்யணும் அப்படி பார்த்து பார்த்தா நிமிச்சுக்கலாம். சரி, சிரிப்பவர்களுக்கு ஒளிமயமாக இருக்கிறது. இந்த சிரிப்பில் கூட பல வகை சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா குமிழ் சிரிப்பு அப்படிங்கிறாங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் திருநாவுக்கரசர் சொல்கிறார். இந்த பாட்டை நான் சொன்னேன், சொல்லிட்டு இந்த பாட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அருமையாக தெரியும், தளபதி படத்தில் வருது அப்படிங்கிறான். என்ன சொல்கிறது, திருநாவுக்கரசருடைய தேவாரது. குமிழ் சிரிப்புனா என்னென்னா, இந்த சிரிப்பு வரும் அடக்குவோம், அடக்கிறப்ப முகம் வந்து அப்படி இருக்கும். இப்போ பையகளை பார்த்தீங்கன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கப்ப அவரை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க, சிரிச்சா கொண்டு விடுவார் அவர். அப்போ என்ன செய்வாங்கன்னா சிரிப்பை அடக்கிட்டு இருப்பாங்க அப்படியே. இப்போ நம்ம அந்த மாதிரி பல நேரங்களில் பார்ப்போம், சிரிப்பை அடக்கியிருப்போம். இப்போ வீட்டில் கூட கணவன் திடீர்னு இன்னைக்கு நான் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மாவுக்கு நினைக்கும் இன்னைக்கு என்ன வேதனையோ அப்படின்னு சொல்லி வெறுங்கையில் போய் வெந்நீரை தூக்கி அப்படியே டொம்முன்னு கீழே ஓட்டு அது மேலே ஒரு டான்ஸ் ஆடிடுவார். இந்த அம்மாவுக்கு சிரிப்பு ஒத்துட்டு ஒரு மனைவிக்கு, ஆனால் சிரிச்சா கொண்டு விடுவான். அதனால் என்ன செய்யும்னா அந்த பக்கம் திரும்பி அப்படி முகத்தை கையில் பிடிச்சிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் முகம், அழகாக இருந்தா. நம்ம வாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அழகாக இருந்தான்னு சொல்ல முடியாதுல்ல, எதுக்காக? அப்போ இருக்கிற சிரிப்புகளை எல்லாம் தேடி தேடி எடுத்து அற்புதமாக வச்சுக்கலாம். இன்னொன்று சொல்கிறாங்க, சிரிப்பு எங்கேருந்து வந்திருக்கும்னா குரங்கிட்ட இருந்து வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், எந்த மிருகம் ரோட்டில் போனாலும் பேசாமல் இருப்போம், குரங்கு போனால் ஒரு நிமிஷம் நின்று பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? இந்த பழைய சொந்தக்காரனை பார்க்குற மாதிரி ஒரு அன்பு. சில பேர் அது மாதிரியே செஞ்சுட்டு வர போவாங்க, உர் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதான் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாரு, ஒரு குரங்கை பிடிச்சி ஒரு ரூமுக்கு அடைச்சி வச்சுருக்காரு. அரை மணி நேரம் கழிச்சு குரங்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கதவை திறக்காமல் சாய் ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்காரு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படியே. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரி தான் அது யோசிக்கிறது. அது கூட தப்பு. அது மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். உள்ளே வந்தார், ஒரு வாழைப்பழத்தை தொங்க விட்டார், குரங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி எடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒரு டேபிளை தூக்கி போட்டார். இது மேலே ஏறி எடுக்கும். ஒரு குச்சியை வச்சார், இதில் தட்டி எடுக்கும். ஒரு கயரை தொங்க விட்டார், இதில் போய் எடுக்கும். மூணையும் செஞ்சுட்டு குரங்கு கழட்டி விட்டார். அது விறுவிறுன்னு அவர் தலைமையில் ஏறி அதை பிடிக்கிட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படியே. அதாவது விஞ்ஞானி யோசிக்காத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்கு. இன்னும் நல்லா சொன்னாங்க, குரங்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் சுலபமாக சொல்லலாம். ரெண்டு பேரையும் ஒரு மரத்தில் ஏற்றி விடுங்களேன். குரங்கு என்ன செய்யும்னா ஒரு கொப்புலேருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போகும்னா, இதை விடும் அதை பிடிக்கும், மலிச்சுன்னு ஒரு தவு விட்டுரும் அதை பற்றும். மனுஷனை ஏற்றி விடுங்க, இவன் போய் ஒரு கொப்பில் உட்காந்து இன்னொரு கொப்பை ஆட்டி பார்ப்பான். அது தாங்கும்னு தெரிஞ்சாதான் இதை விடுவான், அதை பிடிப்பான். அப்போ என்ன செய்வான், மனுஷனுக்குரியது என்ன அப்படின்னா ஒன்றை பற்றி கொண்டு இன்னொன்றை விட்டு விடுவான். குரங்கு விட்டுட்டு பற்றும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், பற்றுக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். முதல்ல பிடிச்சிக்கோ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ அந்த தூங்குற பையனை எழுப்புறீங்க, அவனை அடிச்செல்லாம் எழுப்பக்கூடாது, சாப்பிட்டு படுத்துக்கப்பா அப்படி படக்கு நினைப்பாங்க. சின்ன பையன் எழுக்கிறப்ப டப்பு டப்புன்னு அடிக்கப்படாது, சாப்பிட்டு படுத்துக்க படாது நினைச்சிருக்கான். அது மாதிரி திருவள்ளுவர் பற்றுக பிடிச்சிக்கோன்னாரு. என்னன்னு கேட்பான்ல, பற்றற்றான் பற்றினே அப்படின்னு சொல்லுவார். அப்போ மிருகங்கள்ட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சிரிச்சா நல்லது, சிரிக்க சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா, இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.